கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஹோமிலியை தொடங்கும் முன்பாக என்னை பற்றி முதலில் சொல்லிக்கொள்ள வேண்டும். போன ஜூன் மாதம், ஜூன் 15ஆம் தேதி சாமியார் நல்ல நினைவு வச்சிருக்காரு. உங்கள் பங்கு தந்தை இங்கு வந்த பொழுது என்னுடைய நண்பர் அவருக்காக திருப்பலி வைக்க வந்தேன். நான் இங்கிலாந்தில் மிட்லாண்டில் பர்மிங்ஹாமில் இருக்கிறேன். வருடத்திற்கு 2 முறை இந்தியா வருவேன் என்னுடைய விடுமுறையை கழிப்பதற்காக. அங்கே எல்லாமே இங்கிலீஷே பேசிட்டு இங்கே வந்து தமிழ் பேசும்பொழுது கொஞ்சம் தமிழ் தள்ளாடும், திக்கும். ஆனால் பொறுத்து கொள்ளுங்கள், முடிந்தவரை தெளிவாக பேச முயற்சிக்கிறேன். நான் வரும்பொழுதெல்லாம் என்னுடைய நண்பர் ஜூட் பால்ராஜ், மேத்யூ ஜூட் பால்ராஜ், அவர் சந்திப்பது வழக்கம். அப்போதெல்லாம் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கு திருப்பலி வைக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறேன். அதனால்தான் இன்று உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். அதுவும் இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள் என்று சொல்ல முடியும். முன்னுரை வாசித்தவர் புனித தேவசகாயத்தை பெருமைப்படுத்தி, அவருடைய புனிதத்துவத்தை பெருமைப்படுத்தி நம்மையும் அவரை போல அழைப்பு விடுத்தார். அவர் சொல்லும் பொழுது, நமது ஆயர்கள் இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையை பொதுக்காலமாக அறிவித்தார்கள் என்று. அது தவறு, அது அப்படி சொல்லக்கூடாது. லிட்டர்ஜிக்கல், அக்கார்டிங் டு த லிட்டர்ஜிக்கல் இயர் after the baptism of our Lord, we started the new ordinary year. சாரி, தமிழ் இங்கிலீஷில் வந்துருச்சு. எப்பொழுதுமே ஆண்டவரின் திருமுழுக்கை தொடர்ந்து அடுத்து வரும் ஞாயிறு தவக்காலம் வரை உள்ள நாட்கள் பொதுக்காலம் என்று அறிவிக்கப்படும். நீங்கள் கவனித்திருந்தீர்கள் என்றால், போன டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கிறிஸ்துமஸ் வரை ஊதா நிற உடையும், அதற்கு பிற்பாடு சில்வரோ அல்லது கோல்டோ வெள்ளை நிற உடைகளும் குருவானவர் அணிந்து வந்து திருப்பலி நிறைவேற்றுவார். பச்சை நிறம் காணாமல் போயிருக்கும். ஆனால் இன்றிலிருந்து வருகிற தவக்காலம் வரை குருவானவர் பச்சை நிற ஆடையை, வெஸ்ட்மெண்ட்டை அணிந்து வருவார். அதற்கு காரணம் மக்களுக்கு உணர்த்துவது. இது பொது காலம். ஏன்னால் லிட்டர்ஜிக்கல் பிரகாரம் 4 காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது பொதுக்காலம் என்று மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு திருச்சபையின் வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த பொதுக்காலத்தில் நீங்கள் கேட்கும் அனைத்து வாசகங்களும் நம்மை இறைவனை நோக்கி அழைப்பது மட்டுமல்ல, அவரை பின்பற்றுவது மட்டுமல்ல, அவரை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு ஒளியாக திகழ வேண்டும் என்ற அர்த்தத்தில் இந்த பொதுக்கால வாசகங்கள் அனைத்துமே. நீங்கள் உலகின் உப்பு, உலகிற்கு உப்பு, உலகின் ஒளி என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வார்த்தையை நாம் அனைவரும் கடைபிடித்து அதை போல வாழ வேண்டும் என்று அழைத்து விடுக்கும் காலமாக இந்த பொதுக்காலம் அமைந்திருக்கும். குறிப்பாக இன்றைய நாளில் முதல் வாசகத்தில் நீங்கள் கேட்டது புதிய இசையா ஆகமத்திலிருந்து கேட்டீர்கள். அவர் வாழ்ந்த காலம் இஸ்ராயேல் எல்லோரும் பாபிலோனில் அடிமைப்பட்டிருந்த காலம்.
இன்றைய வாசகமும் அந்த அடிமைப்பட்டிருந்த காலத்தில் ஆண்டவர் அவருக்கு சொன்னதை, இசையாவுக்கு சொன்னதை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்வது, தாயின் கல்பையின் உள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை தேர்ந்து கொண்டார். அவர் ஒரு இறைவாக்கினர், பெரிய இறைவாக்கினர். அப்படி தேர்ந்து கொண்ட அவர் உங்களுக்கு சொல்வது, நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏனென்றால் அந்த காலத்தில் இஸ்ராயல் மக்கள் நம்பிக்கை இழந்திருந்தார்கள். அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை விட்டு விலகவும் தயாராக இருந்தார்கள். அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டவும் ஆண்டவர்களும் திருப்பி அவர்களை கொண்டு வரவும் இறைவாக்கினர் சொல்லுகிறார், நான் சாதாரணமானவன் அல்ல, இறைவன் என்னை தேர்ந்து கொண்டார். அவர் சொல்வது, உங்களுக்கு ஒரு மீட்பரை அனுப்புவார். அது திருப்பி திருப்பி வரும். அது அந்த இசையாகமத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? உலகுக்கு ஒளியாக இருப்பார், ஒளியை கொண்டு வருவதாக இருப்பார். அது மட்டுமல்ல, சஃபரிங் சர்வன் என்று கூறுவோம், துன்பப்படும் இறைமகன். இந்த வாசகத்தில் அதையும் அவர் உணர்த்துகிறார். வரும் மீட்பர் பெரிய ஒரு குளோரியஸாக இருக்க மாட்டார், துன்பப்படும் இறைமகனாக வாழ்வார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் கேட்டீர்கள். இன்றைய இரண்டாம் வாசகம் புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இன்றைய வாசகத்தில் ஒரு அற்புதமான வார்த்தைகள், அதைத்தான் நாம் திருப்பலியில் தினந்தோறும் முன்னுரையில் சொல்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று ஒவ்வொரு திருப்பலியிலும் குருவானவர் கூறுவது இந்த திருமுகத்தில் இருக்கும் அந்த வாழ்த்துரை தான். அதில் குறிப்பாக இருப்பது, அதற்கு முன்பாக கொரிந்தை பற்றி சொல்ல வேண்டும். கொரிந்து நகரம் மிகப்பெரிய நகரம், செல்வமிக்க நகரம், செல்வத்தில் திளைத்த நகரம். அங்கு பல வகைப்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள். ஒரு வகையான மதத்தினர் மட்டுமல்ல, பல வகைப்பட்டவர்கள். அவர்களுக்குள் நம்முடைய கிறிஸ்தவ மதத்தை 3 வருடங்கள் கொரிந்திலிருந்து புனித சின்னப்பர் அவர்களுக்கு போதித்தார். அந்த திருச்சபையை அவர் உருவாக்கினார். அப்படிப்பட்ட திருச்சபை சேதமடையாமல் இருக்க, மாசுபடாமல் இருக்க அவர்களுக்கு இந்த திருமுகத்தை எழுதுகிறார். அப்படி எழுதும்போது தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், இறை இயேசு என்னை ஆட்கொண்டார், இறைவனின் சீடனாக என்னை அங்கீகரித்துக் கொண்டார். அதே தான் புனித இசையாவும் சொல்கிறார், தாயும் கருப்பையில் இருந்து இறைவனை தேர்ந்து கொண்டார் என்று. அதே இதை வேறு விதமாக புனித சின்னப்பர் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், தமாஸ்கு நகருக்கு செல்லும் வழியில் அவர் இறையேசுவால் ஆட்கொள்ளப்பட்டார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்த என்று கேட்டார். அப்படி ஆட்கொள்ளப்பட்டதை மறைமுகமாக சொல்லுகிறார், இறையேசு என்னை ஆட்கொண்டார், நான் உங்களுடன் இருந்தேன், உங்களுக்கு அருளும் அமைதியும் உண்டாகுக. அதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவரின் அருள் ஒவ்வொருவருக்கும் தேவை. அவர் சொல்லும் பொழுது அந்த அருளை இன்று நீங்கள் நினைத்து பாருங்கள். நம்முடைய குடும்பங்களில் ஆண்டவர் அருள் வேண்டாம் என்று சொல்லுவர்கள் யார்? எல்லோருக்குமே அவருடைய அருள் தேவை, அவருடைய ஆசி தேவை. அந்த ஆசியை அந்த மக்களுக்கு அவர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அமைதியை கொடுக்கிறார். உங்களுக்கு அமைதி உண்டாக. அங்கு இருக்கும் மக்கள் அமைதி தேவைப்படும் மக்கள். இன்று நமது குடும்பத்திலும் நமக்கும் அமைதி தேவைப்படுகிறது. நமது குடும்பத்தில் தேவைப்படுகிறது, நமது ஊரில் தேவைப்படுகிறது, நமது நாட்டிற்கு தேவைப்படுகிறது, சுற்றுமுள்ள உலகத்துக்கு தேவைப்படுகிறது. அந்த அமைதி, உள்ள அமைதி, உண்மையான அமைதி இறைவன் மட்டும்தான் தர முடியும். அந்த அமைதியை அவர்களுக்கு அளிப்பதாக சொல்கிறார். அடுத்து 3வது அவர் சொல்வது, இறையேசு நமக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு குழுவாக இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல,
உலகில் உள்ள அனைவருக்கும் அவர் தேவைப்படுபவர். உலகில் உள்ள அனைவரும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த அமைதியும் அருளும் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி அமைதியும் அருளும் இயேசு கொண்டு வருவார் என்றால் அது எப்படி கொண்டு வருவார்? இன்றைய நற்செய்தியில் புனித யோவான் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், இதோ இறைவனின் செம்மறி. நமக்கெல்லாம் செம்மறினா ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே யூதர்கள் மத்தியில் செம்மறி என்பதற்கு ஒரு தனி பொருள் இருக்கிறது. செம்மறி என்றால் ஒன்று அவருடைய பாவங்களுக்காக பலியிடப் போவது செம்மறி. செம்மறி என்றால் இறைவனையும் குறிக்கும், காணிக்கையையும் குறிக்கும். செம்மறி என்பது ஒரு புனிதமானது அவர்களுக்கு. அதனால்தான் நம்முடைய நற்செய்தியில் படிக்கும்போது இயேசு பிறந்த பொழுது சூசையப்புறம் மாதாவும் கோயிலுக்கு சென்று ஆண்டவரை காணிக்கையாக கொடுக்கும் பொழுது அதில் புனித யோவான் எழுதுவார், இவர்களுக்கு வசதி இல்லாதால் 2 மாடப் பொருட்களை கொடுத்தார், டர்ட்டில் மாடப் பொருட்களை கொடுத்தார்னு சொல்லுவார். ஏனென்றால் மற்றவர்கள் வசதியுள்ளவர்கள் செம்மறியை காணிக்கையாக தருவார்கள், பலியாக தருவார்கள். சஃபரிங் சர்வன்ட், இதுதான் துன்பப்படும் ஆண்டவர். உண்மையிலுமே ஆண்டவர் வந்து நம்மை மீட்பது, அவர் பெரிய அரசராக வந்து போர் புரிந்து நம்மை மீட்கப் போவதில்லை. அதற்கு பதிலாக துன்பப்படும் இறைமகனாக நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்பவராக வரப்போகிறார். அதான் சொன்னார், இதோ இறைவனின் செம்மறி என்று அவரை சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லும் பொழுது இறைவனின் செம்மறி என்று சொல்லிவிட்டு அவரை பற்றி பின்னாடி சொல்லுகிறார். எப்படி அவர் அவரை அறிந்து கொண்டார்? நான் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது தூய ஆவியால் ஏவப்பட்டு கண்டுகொண்டேன். அப்படி கண்டுகொண்ட அவர் செம்மறியானவர் இறைமகன் என்று மறுபடியும் சொல்லுகிறார். அவர் சாதாரண செம்மறி அல்ல, இறைவனின் மகன். அந்த கடைசி வார்த்தையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்வார், இவர் இறைவனின் மகன். அதற்கு நானே சான்று என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். நான் இந்த பூசைக்கு வந்த பொழுது இன்ட்ரோடக்ஷன் சொன்னாங்க. அவங்களே யாருக்குறைய ஒரு பாதி பிரசங்கத்தை முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு வாசகத்துக்கும் அருமையாக விளக்க சொன்னாங்க. உண்மையாலுமே அப்புறம் நினச்சேன், நம்ம பிரசங்கமே கொடுக்க வேண்டாமே, எல்லாம் இவங்களே சொல்லி முடிச்சிட்டாங்களே அப்படின்னு நினச்சேன் நான். உண்மை இது நல்லது கூட. ஆனால் இந்த வார்த்தைகளையெல்லாம், இறை வார்த்தைகளையெல்லாம் கேட்டுக்கொண்ட நாம் வெளியே செல்லும் பொழுது எப்படி எடுத்துக்கொண்டு செல்லப் போகிறோம் யோசித்து பாருங்கள். ஒன்று, இறைவன் இயேசு நம்மை அழைப்பது நாம் அனைவருமே அவருடைய ஒளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நம்முடைய குடும்பத்தில், நாம் வேலை செய்யும் இடங்களில், வெளியிடங்களில் சிந்தித்து பார்ப்போம், நான் இயேசுவின் ஒளியாக இருக்கிறேனா? இரண்டாவதாக, இந்த செம்மறியை பற்றி பேசும் பொழுது, இந்த செம்மறி எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக வந்தார் என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார். அந்த துன்பத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அப்படி உணர்ந்திருந்தோம் என்றால் நாம் பாவம் செய்ய அஞ்சுவோம். மூன்றாவதாக, இன்றைய வாசகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு திருப்பலியிலும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர், அவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர் என்று சாமியார் சொல்லுகிறார். நாமும் மனமுருகி சொல்கிறோம், ஆண்டவரே, நீர் என்னுள்ளத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், எனது ஆன்மா குணமடையும் என்று சொல்லுகிறோம். அன்பானவர்களே, இந்த செம்மறியை நாம் உண்ண வரும் பொழுது நாம் உண்மையிலுமே பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும், புண்ணியவானாக இருக்க வேண்டும் என்பதல்ல. அதனால தான் இயேசு சொன்னார், நான் நோயுற்றவர்களுக்காக வந்தேன், நோய் உற்றவர்களை குணமாக்க வந்தேன் அவர் சொன்னது அது. ஒவ்வொரு முறையும் நாம் இறை இயேசுவை இந்த யூக்கரிஸ்டில் நன்மையில் வாங்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்படுகிறது.
நாம் உண்மையிலுமே தூய்மையாக்கப்படுகிறோம். நாம் சில சமயங்கள் நினைத்துக் கொள்வோம், புண்ணியவான்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரை வருந்தும் தகுதி இருக்கிறது. அது தப்பு. புண்ணியமானவர்களுக்காக மட்டும் ஆண்டவர் வரவில்லை. நம்மை போல பாவம் உள்ளவர்களுக்காக. நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், உலகத்தில் பாவம் இல்லாதவன் யார்? யாரும் ஒருத்தர் சொல்ல முடியுமா? இயேசு சொல்லலாம், அவர் மனுஷராக இருந்தார், ஆனால் கடவுள். ரெண்டாவது மாதாவை சொல்லுவோம், அவளே அமல உட்பவி என்று. மற்ற ஒருவரையுமே நாம் சொல்ல முடியாது. எல்லோரும் பாவிகள். நாம் கடந்த காலத்தை நினைத்து கொண்டு ஆண்டவரை அருந்தாமல் இருப்பது தவறு. ஆண்டவரை அருந்தும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவரை நாம் உட்கொள்ளும் பொழுது அவர் நம்மை தூய்மைப்படுத்துகிறார், கழுவி சுத்தப்படுத்துகிறார். எப்படி செம்மறி தன்னைத்தான் செம்மறியை பழி கொடுத்து நம்முடைய பாவங்களை கழுவுகிறதோ, அதே போல அந்த செம்மறியை நாம் உண்ணும் பொழுது அந்த இயேசு இறைமகன், சஃபரிங் சர்வன்ட், துன்பப்பட்ட இறைமகன் நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். நமக்கு ஒரு உத்வேகத்தை தருகிறார். நமது ஆன்மா சுத்தப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் அவரை நாம் உண்ணும் பொழுது நம்முடைய ஆன்மா சுத்தப்படுத்தப்படுகிறது, கழுவப்படுகிறது. இன்று நாம் நற்கருணை வாங்க வரும்பொழுது நினைத்துக் கொள்வோம், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை கழுவும், என்னை தூய்மையாக்கும், என்னை பூஜைப்படுத்தும். நானும் என்னால் ஆன முயற்சிகளை செய்கிறேன். கண்டிப்பாக முயற்சி செய்வோம். முயற்சி செய்தால் ஆண்டவர் நம்முடன் இருப்பார். இந்த செம்மறி உங்களுக்கு அமைதியும் அருளும் என்றும் அளிப்பாராக. ஆமென்.